தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகம் யாவையும் தாம் உணாக்கரும் நிலை பெருக்கலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. ஓம் பெரியோர்களே, எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணையினாலே குரு பக்தி, அடியார் பக்தி, ஆண்டவன் பக்தி, இந்த மூன்று பக்தியில எது சிறந்ததுன்னா குரு பக்தி தான் சிறந்தது. குரு பக்திக்கு இணையான ஒரு பக்தி உலகத்தில் கிடையாது. அதை விட மாதா பிதா குரு, மாதாத அம்மாத அப்பா கேட்டவங்க இதான் கூப்பிடணும். அப்புறம் அப்பந்தான் குருவை காட்டணும். குருவை தெய்வத்தை கட்டுவது. குரு இல்லாம அருள் அடைய முடியாது. குருவிதான் முதல் வழிபாடு. நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது, மடம் பெற்ற பேரு திருக்கோயிலுக்கு இல்லை இந்த வையகத்தில். திருமுறங்கள் எல்லாம் மகான்கள் எழுதியிருக்காங்க. நம்முடைய நாட்டில், தமிழ்நாட்டிலே மட்டும் 21 மடாலயங்கள் சைவ மடாலயங்கள், 18 வீரசைவ மடாலயங்கள். சைவத்துக்கு 21, வீரசைவத்துக்கு 18. அதெல்லாம் குருமூர்த்தங்கள் எழுந்திருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மகான்களால் உருவாக்கப்பட்டது, சாதாரண மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அதுபோல 63 நாயன்மார்ல 11 பேர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமூலர், நெடுமாறர், மங்கையர்க்கரசி, உலக்கிரையார், யாழ்ப்பாணர், குறும்பர், அப்பூதி. இந்த 11 பேரும் திருவருளால் இறைவனுடைய அருளை பெற்றவர். குருவருளால் பெறுவது அதுக்கு ஒரு தவம் செஞ்சிருக்க வேண்டும். தவம் செய்த அளவு தான் குரு வாய்ப்பார். நீங்க எந்த அளவு தவம் செஞ்சீங்கன்னா அந்த அளவு குரு வாய்ப்பார். மாணிக்கவாசகர் செஞ்ச தவம், கைலாயத்திலிருந்து சிவபெருமானந்த மன்னோதத்துக்கு வந்து மாணிக்கவாசகர் கிட்ட போய், அப்போ நான் கைலாயத்திலிருந்து வந்திருக்கிறேன், என்னை குருவாக ஏற்றுக்கணும், உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய் அப்படிங்கிற திருவாசகத்தில். எத்தனை தவம் அது! இவர் போய் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அவர் செஞ்ச தவறு பாருங்க. அதுபோல உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய், அதுபோல் இன்னொரு சொல்றாரு, அறையூவி என்னை ஆட்கொண்டாய். சத்தம் போடுறாரா? சத்தம் போட்டு கூப்பிடுறாரு, வாப்பாங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு தவம் செஞ்சிருக்க வேணும். தவம்னா வேற எதுவும் கிடையாதுங்க. பிற உயிர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. உங்களுக்கு வார துன்பத்தை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. துன்பத்தை கண்டு பயப்பட்டீங்கன்னா நீங்க அவருக்கே லாய்ச்சிட்டீங்கன்னா. புற்றநோய் நோற்றல் உயிர் குறுகன் செய்யாம, 2 நாள் தவம். ஒன்றும் தவம்னு எவ்வளோ பேருக்கு அணையாதீங்க. விபூதி பிடிச்சிட்டு உத்தராங்க போட்டு இப்படி கையை வச்சுட்டு
கண்ணை மூடிட்டு மூக்க பார்க்குற நிலையில இல்லை. ஒரு உயிருக்கு தீமை செய்யக்கூடாது. இன்ப துன்பங்கள் ரெண்டும் வரும் மனுஷனுக்கு. அது எது வந்தாலும் நாம் எந்த பிறவியில் என்ன தவறு செஞ்சோமோ இந்த புண்ணியம் வந்திருக்கு, நாம் எந்த பிறவியில் என்ன பாவம் செஞ்சோமோ இந்த துன்பம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டியது. அப்படின்னு மனதை சமாதானப்படுத்தணும். நீங்க செஞ்சதாங்க உங்ககிட்ட வர, நீங்க செய்யாத வரவே வராது. அதை நல்லா ஞாபகமா வச்சுங்க. ஔவையார் ஒரு பாட்டு பாடுறான். அறம் பாவம் என்று அறிந்து அன்று இடாருக்கு இன்று வெறுப்பானை முகமும் வேறு நன்மையும் தீமையும் எதுவாக இருந்தாலும் நாம் செஞ்சதுதான் நமக்கு அருந்தான். அதுபோல சோழவன நாடு சோறுடைப்புன்னு பேர், பாண்டிய நாடு முத்துடைப்பு. இது ஒரு நாட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. தொண்டை நாட்டுக்கு சான்றோர் உடைப்புன்னு சொல்லுவாங்க. கொங்கு நாடு வேடமுடைப்பு. அதுபோல அந்த சோழ நாட்டில் திங்களூர்னு ஒரு ஊர். நவக்கிரகங்கள் 9 நவக்கிரகங்கள். நவக்கிரகங்கள் சட்டப்படி சிவன் கோயில் இருக்கக்கூடாது, ஆகமத்திலே கிடையாது. நவக்கிரக பிரதிஷ்டை ஆகமத்திலே கிடையாது. அப்புறம் ஏங்க வச்சுக்கிறாங்க? பைரவர்கள் ஏன் இருக்கக்கூடாதுன்னா, சிவனுடைய அம்சம் சூரியன், சூரியனுடைய அம்சம் சிவபெருமான் எல்லாம் இருக்கிறார். அப்புறம் திங்கள் சந்திரன், அதனுடைய அம்சம் அம்பாள். அப்புறம் புதனுடைய அம்சம் பெருமாள். அப்புறம் வியாழனுடைய அம்சம் தட்சிணாமூர்த்தி. அப்புறம் வியாழன் போனால் வெள்ளி என்னுடைய அம்சம் பைரவர். அப்புறம் சனி ராகு துர்கையினுடைய அம்சம். அங்கே நம்ம அங்கே வேண்டியது வச்சுதான் காலப்போக்கில் புழைக்கிறதுக்காக வச்சுட்டாங்க. அதை எடுத்து இப்போ கதையை ஓடுறாங்க. அதுபோல அந்த திங்களூர்ல சந்திரன் கூட தலைமை அதுக்காக சொல்லணும். ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு 9 கிரகத்துக்கும் 9 ஸ்தலங்கள் இருக்கு. எப்பாவது முடிஞ்ச ஒரு நாளைக்கு போயிட்டு வாங்க. அந்த திங்களூர்ல அப்பூதி அடிகள் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் அப்பூதி. அவர் ஐயர். தாண்டவம் புரியவல்ல தம்பீரானாரு கண்பது இந்திய புகழின் பாலார் எல்லையில் நவத்தின் மிக்கார். தாண்டவம் புரியவல்ல தம்பீரானார்னா, தாண்டவம்னா யாரு? நடராஜா. தாண்டவம் புரியவல்ல தம்பீரானாரு கண்பது நடராஜமூர்த்தியுடைய பக்தி. ஈண்டிய புகழின் பாலார். ஈண்டிய புகழ்னு என்ன? ஈண்டிய புகழ்னா நீ கடமை செய்யணும், புகழ் உன்னை தேடி வரும். விளம்பரப்படுத்தி வர புகழ் ஈட்டிய புகழ். புகழை நாம ஈட்டக்கூடாது. அத ஒரு பூனை கேட்டது எனக்கு எதனால பெருமைன்னு கேட்டது. உனக்கு இந்த வாழ்னாலதான் பெருமைன்னு ஒருத்தன் சொன்னாங்க. உனக்கு இந்த வாழ் இருக்கு, இதனாலதான் உனக்கு பெருமைன்னு சொன்னான். அதை என்ன பண்ணா அந்த வாழை பிடிக்கணும் கிட்டு. அப்புறம் இன்னொருத்தர் ஏன் இப்படி சொல்லிருக்கேன்னா, எனக்கு இந்த வாழ்னாலதான் பெருமைன்னு சொன்னா அதனால அதை பிடிக்கிறேன்னா. அப்புறம் சொல்லுது, நீ உன் பாட்டுக்கு போய் வாழ உன் பின்னால வரும். நீ உன் பாட்டுக்கு போயிட்டு வாழ பின்னால வந்துட்டே இருக்க. நீ போய் மற்ற வாழ பிடிக்காத புகழுக்காக. புகழுக்காக போய் மற்ற வாழ பிடிக்கூடாது. புகழ் தானா தெரியும். ஈண்டிய புகழ். தெரு தெருவா கூட்டுவது பொதுநல தொண்டு. ஊரா தெரிந்து கொள்ள படம் முடித்தால் சுயநலம் உண்டு. எம்ஜிஆர் பண்ணார்ல. அதனால அந்த அவரை அப்போது ஈண்டிய புகழின் பாதார். எல்லையில் தவத்தின் மிக்கார். பார்த்தீங்கன்னா தவம் குருவர் எப்படி வர மாட்டீங்கன்னா அவருடைய தவத்தை அளவிட்டே கூற முடியாது. எல்லையில் புகழின் பாதார்.
ஆண்ட சீர் அரசின் பாலம் அடைந்து, ஆண்ட சீர் அரசர் திருநாவுக்கரசர் அவருடைய திருவடியை அடைஞ்சிட்டாரு. ஆனா இன்னும் அவரை பார்க்கல. இப்படி ஒரு குருவைக்கு வருமா யாருக்காவது? கேள்விப்பட்டதாங்க அவரை பத்தி. திருநாவுக்கரசருக்கு ஒருத்தர் சூளை நோயால் பாதிக்கப்பட்டு திலகவதியாரால் ஆட்கொள்ளப்பட்டு உடனே அருள் பாடக்கூடிய பாடல் பாடக்கூடிய அருள் பெற்று சமணர்களுடைய தேவை அத்தனையும் கொடுத்து கடல்ல கட்டி போட்டாங்க. கரைங்கல்லே வெப்பமாக இருந்தது. சுண்ணாம்பு கடவாரை வச்சாங்க. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தின்றலும் வீங்கிடவேனிலும் மூசே வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசரும் எந்தை இணையடி நீரலே. இதை சுண்ணாம்பு கடவாரை குறித்து பண்றாரு இந்த பாட்டு. அப்புறம் யானையை விட்டு இடம் வச்சாங்க. யானை கீழே கட்டி போட்டு கையங்காரை கட்டி கீழே போட்டு யானை விட்டு மிதிக்கலாம். யானை வர்ற போது பாடினார் அவரு, யானையே யாரு யானையை உரிச்சு தோலா போத்துனானோ அவனுக்கு நான் அடிமையாகிறேன். யானை தோலையும் பன்னி தோலையும் உரிக்க முடியாது. ஆட்டு தோலை வித்துடலாம், மாட்டு தோலை உரிச்சு வித்துடலாம். பன்னி தோலை உரிக்க முடியும்னா அப்புறம் அதை ஏன் போட்டு சொல்றாங்க? உரிக்க முடியாதுங்க. சுத்துக்காக மயிரெல்லாம் பொசுக்குவாங்க. உரிக்க முடியாது. உரிக்க முடியாத யானை உரிச்சு போத்துனாங்க. கடாசல உரிப்போர் யானை வள்ளலார் பாடுறார் திருவடி போட்டு. கடாசல உரிப்போர் யானை, கடாசலம்னா மத யானை. அந்த யானை எவன் உரிச்சு ஒரு ஆடையா போத்துனானா அவனுக்கு நான் அடிமையாயிருக்கிறேன். அதுபோக என்னை கண்டு எந்த உயிரும் பயப்படுறதில்லை. நான் எல்லா உயிரிலையும் அன்பா இருக்கிறேன். அதனால் நான் என்னை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு சொல்றதுன்னா அந்த யானை பலமா சிக்கும். ஒருத்தர் ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க. குற்றம் அரசர் என்ன பண்ணா, டேய் இந்த குடும்பை மைதானத்தில் கட்டி போட்டு யானைக்காலால் இடற வைங்க அப்படின்னா. யானைக்காலால இடற வைக்கிறது. இந்த யானை பார்வையில் ஒரு தட்டு தட்டா அவன் வந்து ஆள் முடிச்சான். எல்லாம் மைதானத்தை விட்டு கட்டி போட்டாச்சு. ஊரே கூடிக்குது. ஒருத்தன் இந்த யானைக்கால் வியாதி ஒரு வியாதி வந்து பார்த்துக்கிட்டீங்களா? அந்த வியாதி வந்தவர் ஒருத்தன் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அது அப்பா நீ போகும்போது இப்படி காலில் தட்டு போறாங்க. அது அப்படியே பஞ்சு தலைவிட்ட மாதிரி இருக்கு. உடனே அரசன் வந்தார். நான் என்ன சொன்னேன்? யானைக்காலால இடற சொன்னேன். யானைக்காலால இடற. ஏன்னா நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு செய்யறீங்க. அது உங்களுக்கு தமிழ் இலக்கணம் தெரியாது. யானைக்காலால சொன்னாங்க. நீங்க என்ன சொல்லியிருக்கணும்னா யானையின் காலால் தர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். யானையின் காலால் அந்த இன் வேற்றுமை போட்டுதீங்கன்னா யானை போட்டு சொல்லி மிதிக்க வச்சிருப்பேன். நீங்க யானைக்காலால் சொல்லி யானைக்கால் தானே போனங்க. அதுபோல எல்லையில் தவத்தின் மிக்கார் இந்திய புகழின்பாளர் ஆண்ட சீர் அரசின் பாதம் அடைந்து அவர் அறியா முன்னே காண்டவி காதல் கூட கலந்த அன்பினராய் உள்ளார். கலந்த அன்புன்னு ஒரு அன்பு இருக்கு. கலப்புல 3 கலப்பு இருக்கு. ஒண்ணு அரிசியும் கல்லும் கலக்கிறது. அது பல பேருக்கு தெரியும். வியாபாரிகள் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அரிசியும் கல்லையும் கலக்கிறது. அரிசி மாதிரியே கல் வருது. அரிசி மாதிரியே இருக்கிறது கல்யாண கல்லது. அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. பிளாஸ்டிக்கில் அரிசி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அது ஒரு கலப்பு. அப்புறம் இன்னொரு கலப்பு எண்ணெயும் தண்ணியும் கலக்கிறது.
அதுபோல கலந்த அன்புனா மனம், வாக்கு, காயம், இந்த மூணு இறைவனுக்கே அர்ப்பணிக்கிறது. நேசனார் ஒருத்தர் நேசனாயினார். அவர் எல்லாருக்கும் இந்த கோவணமும் இடுப்புல சுத்துற துணி, அப்புறம் உடை, இதெல்லாம் நெய்து கொடுப்பார். அவருடைய புராணத்தில் அதுக்கு அதுதான் வேலை. அவருடைய புராணத்தில் கடைசி பாடல் சொல்றாரு, கற்றை வேணி முடியாதும் கடல் சேர்வதற்கு கலந்த வினை சித்த நேசர். என்ன செஞ்சாருன்னு அவரு அடியார்களுக்கு ஒப்புடை உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார். இது அவருடைய வேலை. மனசால அஞ்செழுத்து, வாக்கால அஞ்செழுத்து சொன்னாரு, மனசால இறைவனை நினைச்சாரு, அடியார்கள் குடும்பாத தொண்டு செஞ்சாரு. இந்த மூணாவது செஞ்சதுனால இந்த வினை கலந்த வினையாயிடும். அதுபோல ஆண்ட செய்த அரசின் பாதம் அடைந்து அவர் அறியாமன்னே காண்டகு காதல் கூற கலந்த அன்பினாய் உள்ளார். கலந்த அன்பு திருநாவுக்கரசு கேள்விப்பட்டார், அவ்வளவுதான். யாருமே செய்ய முடியாதுங்க. அவருக்கு இருந்த ஏராளமான வீடு நிலம் போனா அத்தனை திருநாவுக்கரசர் வேற கடைமணி வச்சுட்டார். அதெல்லாம் பண்ண போனோம், எல்லாம் குருநாதனுக்கு அர்ப்பணம். உடல் பொருளாவின்னு சொல்றோம்ல, அப்புறம் என்ன உடல் பொருளாவிங்கிறவங்க அத்தனையா அவர் பேர் விஷயம். அப்புறம் திருநாவுக்கரசர் பேரால தண்ணி பந்தல், திருநாவுக்கரசர் பேரால அன்னச்சித்திரம், திருநாவுக்கரசர் பேரால ரோடு, திருநாவுக்கரசர் பேரால பள்ளிக்கூடம், திருநாவுக்கரசர் பேரால கோயில், திருநாவுக்கரசர் பேரால கல்யாண மண்டபம். எது இருந்தாலும் திருநாவுக்கரசர் 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 போட்டு விட்டாரு. களவு, பொய், காமம், கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார். பஞ்சமாபாதகம் 5 பாதகம் இருக்கிறது. அது என்னன்னா கொலை, களவு, காமம், கோபம், பொய், இந்த 5 தான். கொலை பஞ்சம்னா 5 நடத்துங்க, மானா பெருசு நடத்துங்க, இதை விட பெரிய வாமை இல்லை. கொலை, களவு, காமம், கோபம், பொய், இந்த 5. இதுல நான் இங்க கொண்ட சொல்லாம விட்டார் சேர்க்கிறாரு. ஏன்னா கொலைங்கிற சொல்லிட்ட பிராணத்தில் வரக்கூடாது. களவு, பொய், காமம், கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார்னு என்ன? காய்ந்தார்னா தன்னோட யாரு உலகிறாங்களோ அவர்களுக்கிட்டம் அந்த குணம் இல்லாம செய்யறாரு. நாளை இருக்கு சூரிய காய்தல், மற்ற பொருள்லாம் காய்ச்சல், அந்த மாதிரி காய்தல் சூரியனை போல. களவு அளவிலான செல்வம், வளமிகு மனையின் வாழ்க்கை நிறையினார். ஐயர்லாம் அவ்வளவு செல்வம் படைப்பாச்சிருக்கிறாங்க பல பேர். வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினால் மனைப்பால் உள்ள அளவைகள் நிறைவோடு மக்கள். வீட்டில் இருக்கிற அழகிற படி, அதுக்கு திருநாவுக்கரசர் தான் பேரு. சாப்பிடுற தட்டு திருநாவுக்கரசர் தான் பேரு. குடிக்கிற டம்ளர் திருநாவுக்கரசர் தான் பேரு. அளவைகள் நிறைவோடு மக்கள். ஆவோடு மேதி, மேதின்னு எருமை, ஆவுன்னா பசு, எல்லாத்தையும் திருநாவுக்கரசர் தாங்க. இது ஏன் சொல்றோம்னா, அதாவது நீங்க எல்லா பொருளையும் குருவை பார்க்கணும்னு அர்த்தம். நீங்க எந்த குருவை வழிபடுறீங்களோ, தாய்மான சாமி ஒரு நாள் பூப்பறிக்க போனாரு. அந்த ஊர் ஒரு சிவன் கோயில் இருந்த தாய்மானர் இருந்தா, தாய்மானர் போயிட்டு திருச்சிராப்பள்ளி 2 மாடி கட்டணங்க, கருங்கல் கட்டண உலகத்திலே கிடையாது. திருச்சிராப்பள்ளி மலை கோயில் 2 மாடி கருங்கல் கட்டணம், சிவன் இல்லாம இருப்பு இல்லாம கட்டி மேல தாய்மானவர் அது கீழே மட்டுவார்கள் வைக்கிறாங்க. அங்க ஒரு நாள் பூ பறிக்கிறதுக்கு போனாரு. அங்க போய் பார்த்தா அவர் பாய்க்கிற பூமல் பூரான் தாய்மானவர் கட்டுக்கிறார். எந்த பூ பறிச்சு சொல்றாரு? நீங்களா கற்பனை முடியுமா? பூ பறிக்க முடியுமா? பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி, எந்த பூவை நான் பார்க்கறேன்னா அந்த பூவெல்லாம் நீ உட்காந்துருக்கிறியே, நான் எந்த பூ பண்ணாலும் குழந்தை பூ கூட தூக்கி பட்டேன்.
பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அதனால் பனிமலர் எடுக்க மனம் தந்தேன். அதுபோக நாம கும்பிடுற போது அரை கும்பிடுங்கிறார். அரை கும்பிடு. நம்ம கீழே விழுந்து கும்பிட்டோம்னா நம்ம உடம்பு பூராமா பூமியில் படுது. ஒரு வயிறு தாங்க வருது. அப்ப நான் அரை கும்பிடு தானே. அரை கும்பிடு தானே. முழுதா படுத்து கும்பிட்டா தானே முழு கும்பிடு. யாரு படுத்து உருடுறா? உருளுறதே இல்லையே. அரை கும்பிடு தானே விழுதுதான். பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அதனால பனிமலர் இருக்க மனம் நன்னேன். தாண்டவம் புரிய வந்த தப்பிராண்டாரு. இவரு தாண்டவம் தான் நடராஜான நாடகம். இவர் ஏற்றுக்கொண்ட குருநாதர் யாருன்னா தாண்டகம் புரிய வந்த தம்பிரான். தாண்டகம் தேவாலயத்தில் ஒரு பாடலுக்கு ஒரு பேர் அது. திருத்தாண்டகம் என்ற நேருக்கு பேரு. தாண்டகம் புரிய வந்த தம்பிரானு இவருக்கு பக்தர். அப்படிப்பட்டவர் வளம் மிகு மனையின் வாழ்க்கை நிறையினால் மனைப்பாரோட அளவைகள் நிறைவோடு மக்கள் எல்லா பொருளையும் குருநாதனையே பார்க்கறாங்க. அதுக்கு பேர் தாங்க குருபக்திக்கு பேர். அப்படித்தான் அப்பூஜைகள் பார்த்தார். ஒவ்வொரு வாய் சாப்பாட்லையும் திருநாவுக்கரசர் தான் பார்த்தார். குடிக்கிற தண்ணியில திருநாவுக்கரசர் பார்த்தார். போடுற வெத்தலையில திருநாவுக்கரசர் பார்த்தார். திருநாவுக்கரசர் பார்க்காத பொருளை எல்லா பொருளையும் திருநாவுக்கரசரே காட்சி விட்டு. அதுக்கு நாங்கள் உதாரணம் சொல்லணுமா? மஞ்சக்காமால வந்தவனுக்கு பார்க்கிற பொருள் தான் மஞ்சள் தந்தனி. அந்த பொருள்ல மஞ்சள் இல்லை. இவன் கண்ணில் இருக்கிற மஞ்சள். யாரை பார்த்தாலும் என்ன மஞ்சள் வெட்டி கட்டிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. மஞ்சள் வெட்டி கட்டிக்கிறாங்க. இவன் கண்ணில் திருநாவுக்கரசர் இருக்கிறாரு. அவன் கண்ணில மஞ்சக்காமால இருக்குது. அவனுக்கு மஞ்சளா தெரியுது, இவனுக்கு திருநாவுக்கரசரா தெரியுது. அப்ப என்ன செய்யணும்? என்னையே நீ குருநாதனை ஏற்றுக்கொள்ளையா? குருநாதனை கண்ணில் கொண்டு வந்துடும். கண்ணிலே இருக்கிறாருங்க. சீதையினுடைய கண்ணில் ராமன் இருந்ததுனால தான் ஆஞ்சாரியர் கண்டுபிடிச்சாரு. அதனால எல்லா திருநாவுக்கரையும் தண்ணி பத்திர அவ்வளவு தூரத்தில் ரோடு போட்டு மரங்கள் நிறைய நட்டு விட்டுருக்கிறார்கள். நிறைய மரங்கள் நட்டுக்கிறார்கள். ஏன்னா மரங்கள் நிழந்த வருதுன்னு இருக்கு. இந்த கடுமையான வெயில்ல, அதுக்கு அக்னி நட்சத்திர வெயில்ல வெயில் நடந்து போனாங்கன்னா எப்படி தண்ணி குடிக்கிறதுக்கு வர முடியும்? 2 மரம் நிழல் தூங்குது. அந்த நிழல் தூங்குற வழியில அதுல இன்னொரு என்னன்னா, அந்த வெயிலே நடந்து போனாங்கன்னா போய் அங்க பச்சை தண்ணி ஊத்துறான்னு ஜில்லுன்னு பானையில் வச்சுக்கிற தண்ணிய சளி பிடிச்சிடும். பச்சை தண்ணி ஊத்துறா சளி பிடிச்சிருக்குங்க. அதுக்காக அரைப்பதாக தூரம் நிழல்ல நடந்தாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற வியர்வை ஆகி போயிடும். அதே எங்கடா போய் சளி பிடிச்சிது? பூஜையில தண்ணி பந்தல் வச்சிருந்தான்னு சொன்னாங்க. அங்க போய் தண்ணி குடிச்சு சளி பிடிச்சிட்டுறாங்க. திட்டு வேணா தர மாட்டாங்க. அது இல்லாம பண்றாரு பாருங்க. அளவில் தனம் செலவொழியா வழிக்கரையில் அளவில்லாதனை நேரமும் போக மரம் இருக்கிற மாதிரி வச்சா தண்ணி பந்தல். தண்ணி பந்தல திருவண்ணாமலை இருக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தான் தேர் பேசுறாங்கன்னா அது மேல ஒரு தண்ணி பந்தல் வைக்கணும். அப்பூஜைகள் தண்ணி பந்தல் பேர் போடுறது. ஏன் போய் குடிப்பாங்க? எந்த செயலை எந்த இடத்துல செய்ய வேண்டும் சட்டம் இருக்குல்லங்க. அளவில் தனம் செலவொழியா வழிக்கரை. இரவும் பகல எந்நேரம் அங்கே நடந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அளவில் தனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னடைத்தாய் உருவேணி பரிவகத்தை குளம் நிறைந்த நீர்த்தலங்கள். குளம் ஏராளமான குளம் கட்டி வச்சாரு. அதுல பூரா அப்பூஜை தான். தண்ணீர் பந்தல்னு தான் சொல்லணும். யாராவது நீங்க தண்ணி பந்தல் வச்சீங்கன்னா தண்ணி பந்தல்னு போடக்கூடாது. தண்ணீர் பந்தல். ஏன் பந்தல்னு சொல்றாங்கன்னா, நீங்க அங்க போய் தண்ணி குடிச்சீங்கன்னா அவனுக்கு உங்களுக்கு ஒரு பந்தம் உண்டாகிடும். தண்ணி அவ்வளவுதான் மணக்கணும். அதுல வெட்டி வேர் போட்டுருக்கணும், ஏலக்காய் போட்டிருக்கணும், குங்குமம் போட்டிருக்கணும். இந்த ஏலக்காய் இந்த வெட்டி வேரெல்லாம் போட்டா கொஞ்சம் மனமா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு.
இன்னொரு நாளைக்கு போய் அங்கே தண்ணி கொடுக்காங்கப்பா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பந்தத்தை உண்டாக்குறதுனால தான் பந்தர்னே பேரு. அது கட்டடமாக இருக்கலாம், கூரை கட்டடமாக இருக்கலாம், ஓடு கட்டடமாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். கீட்டு பந்தலை போட்டால் தான் பந்தர்னு சொல்றாங்க. அது பந்தல், அது வேற, இது பந்தர். பந்தத்தை உண்டாக்குற இடம், உறவு உண்டாக்குற இடம். அப்படி உண்டாக்குனாரு. உட்காரும் போது நின்றால் இருந்தாலும், அதாவது குருபக்தி 4 டைட்டில் சொல்றாரு திருமூலர். குருவு திருவின் குருவு திருநாமம், குருவினுடைய திருநாமம் செப்பல். குருவனுடைய திருநாமத்தை முதல் சொல்றது, அவருடைய உருவத்தை அடைக்கிறது, அப்புறம் அவர் என்ன சொல்றாரு கேட்கறது, அவருடைய உருவத்தையே சிந்திக்கிறது. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல். இப்படி இந்த 4 விதமான பற்றியும் செய்யறாரு. பார்க்கறது, சிந்திக்கிறது, கேட்கறது, நடக்கிறது. அது சொன்ன வழியில் நடக்கிறது. தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல். இந்த 4வது இடம் இல்லை. இதைத்தான் அற்புதங்கள் செய்யறாரு. திருநாவுக்கரசரே கடல்லே கல்ல மிதந்து வந்தாராமா, கல்லே மிதந்து வந்தாராமா. அவர் எப்படி பார்க்க தெரியலையே, பார்த்ததே இல்லையே. திருநாவுக்கரசே திருநாவுக்கரசே திருநாவுக்கரசேங்கிறாருன்னா அவர் பார்த்ததில்லை. அந்த வழியில் நடுகிற மரத்துக்கு பூரா திருநாவுக்கரசர் பேர் போட்டு, அந்த ரோட்டுக்கு திருநாவுக்கரசர் ரோடு போட்டு. ஒரு நாள் திருநாவுக்கரசர் வரார். எப்படி நினைச்சுப்பார். இரவும் பகல 24 மணி நேரம் திருநாவுக்கரசரையே சிந்தனை பண்றாரு. அவருடைய தண்ணிப்பதன் திருநாவுக்கரசர் வராரு. ஒரு பறையன் மடப்பிடியினுடன் புணரும் திருக்களத்தின் திருப்பழம் பணிந்து பணி செய் திருநாவுக்கரசர் உருப்படு காதலில் பிறப்பும் உடையவர்தம் பதிவணங்கும் விருப்பினோடும் திங்களோர் மருங்கு வழி மேவுவார். திங்களோர் வழியா வர்றாரு. வந்தாரு, இதெல்லாம் பார்த்தாரு. எங்க பார்த்தாலும் திருநாமம் செழிப்படுகிறேன். இந்த ஊர்ல யாராவது இப்படி ஒரு திருநாமம் செழிப்பார் என்னமோ அப்படின்னு நினைச்சுட்டு தனிப்பட்ட வழியா கூட போனாரு. எல்லா மரத்துலேயும் அவர் பேர் எழுதி போடுகிறது. அந்த தண்ணி மோந்து ஊத்துறா பாரு பாத்திரம், அதுலேயும் திருநாமசன் எழுதிக்குது. இந்த தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்ட பானை, அதுலேயும் திருநாமசன் எழுதிக்குது. போய் தண்ணி குடிச்சாரு. அந்த பையனை பார்த்து கேட்டாரு, இப்பந்தல் 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 இப்பெயரிட்டு இங்கமைத்தார் யார்? திருநாவுக்கரசர்னு பேர் வச்சுக்கிறது அவன் கேட்கல. இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கமைத்தார் யாருன்னு கேட்டான். ஒரே தான் கேட்டதை கேட்டேன். அவன் என்ன சொன்னான், செப்பரஞ்சீர் அப்பூதேடிகளால் செய்தமைத்தார் தப்பின்றி எங்கும் முதல் சாலை குளம் கா என்றார். சென்றனர் இப்பொழுதும் மலையின்கண் என்றார். இந்த கேட்டது இவர் கேட்டது ஒரு வார்த்தை நேங்க. அவன் எத்தனை பதில் சொல்றான். செப்பரஞ்சீர் அப்பூதேடிகளார், அவர் என்ன பெருமை உள்ளவரா சிறுமி உள்ளவரா கேட்டான். அவர் வசதியானவரா வசதி இல்லாதவரான்னு கேட்டாரா? அவர் எங்க இருக்கிறாரு கேட்டாரா? ஒண்ணுமே கேட்கல. இந்த பந்தலை யார் செஞ்சதுன்னு கேட்டாரு. அதெல்லாம் தவன் செஞ்சவனுக்கு வேலைக்காரன் வாங்கி, உங்களுக்கு ஒரு வேலைக்காரன் வந்து வாங்கிக்கிறான்னா தவன் செஞ்சது கொண்டீங்க. வாரியார் சாமி ஒரு கதை போடுவார் விடுக்கதை, நின்னா நடக்குது நடந்தா நிக்குது என்னன்னு கேட்பாரு. யாராவது சொல்ல முடியுமா? நின்னா நடக்குது நடந்தா நிற்குது என்னன்னு கேட்பாரு. அப்புறம் அவரே எடுத்து சொல்லுவாரு, இன்னைக்கு இருக்கிற வேலைக்காரன் எல்லாம் நாம முன்னார நின்னாதான் வேலை நடக்கும், நாம நடந்தவதான் வேலை நிற்குது. அது நடந்தா நாம நடந்தா நிற்குது, நின்னா நடக்குது. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு எல்லாமே. அவன் பாருங்க இத்தனை பதில் சொல்றானுங்க. சென்றனர் இப்பொழுது
இப்பதாங்க வீட்டுக்கு போனாரு. அதுக்கு மேல இன்னும் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. ஆனா வீடுக்கு தூரத்தில் போயிட்டாரு, என்ன பண்றது அப்படின்னு அப்போ பதில் சொல்றாங்க. செய்தன்று நினைத்தினான். வீடு தூரம் இல்லைங்க, பக்கம் தெரிஞ்சு பாருங்க. அதாங்க வீடு. சென்றன இப்பதாங்க வீட்டுக்கு போனாரு. வீடு தூரம் இல்லை, பக்கத்துல தாங்க இருக்குது வீடு. நீங்க சீக்கிரமா போறாங்க அப்படின்னாரு. இன்னைக்கு போறவுடன் அவருடைய வீட்டுக்கு போனாரு. அங்க போய் இப்படி நங்கள்தான் தமதொருவர் செழுங்கடையில் வந்தடைந்தார் கேட்டு உள்ளிருந்து வந்தாரு. வந்தவுடனே அவருடைய காலம் இவர் விட போறார். அவரை கையை பிடிச்சி நிறுத்தி கையை பிடிச்சி தூக்கிட்டார். அவர் பிராமன் நிறுத்துற பிறகு, அம்மா இதெல்லாம் உண்டாக்கி வச்சுக்கிறீங்களே, இது எல்லாத்துலயும் உங்க பேர் எழுதாம வேற யாரோ பேர் எழுதி வச்சுக்கிறீங்களா ஏன்னு கேட்டாரு. அவருக்கு அளவில்லாத வருத்தமா போச்சு. பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை. ஐயா, கருங்கல்லையே தெப்பமாக மிதந்து வந்தாலே திருநாவுக்கரசர், அவருடைய பெருமையை தெரியாதானா இருக்கிறையே நீங்க. பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர்தம் கோணத்தில் அறியாதார் யார் உணர். இந்த உலகத்தை யாரையும் அவரை பத்தி தெரியாதாரு. வேறொரு ஆளை கேட்டு நான் வருத்தப்பட மாட்டேன். மங்களமாம் சிவவேடத்துடன் நின்று இவ்வகை முளைந்தீர். மங்களமான சிவவேடத்தோடு நின்று இப்படி கேட்கலாமா நீங்க? வேறொரு பேர்னு கேட்கலாமா? மங்களமாம் சிவவேடத்துடன் நின்று இவ்வகை மொழிந்தீர். எங்குறைவீர் நீர்தாம் யார்? இயம்பும் என இயம்பினார். இயம்புதல் அப்படிங்கிற சொல்லி சத்தமா கேட்டார். அர்த்தம் எங்குறைவீர் கேட்டார். எங்குறைவீருங்கிறத ரெண்டு அர்த்தமா கொள்ளணும். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு ஒரு அர்த்தம், என் குறையை தீர்க்க வந்த நீங்க யாருன்னு அர்த்தம். என் குறை இருக்கு, என் குறையை இவருக்கு ஒரு குறை இல்லை, குருநாதன் பார்க்காத குறை இல்லை, அந்த குறையை தீர்க்க வந்திருக்கிறீங்க, நீங்க யாருங்க? இது கேட்ட உடனே அவருடைய காலை தூக்கி விட்டுட்டு தலையெல்லாம் அப்படியே நெய் விட்டு, நீ யாரைய குருவா வணங்குறியா, நான் தான் கீழே விழுந்து கும்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம சொல்லியிருக்கலாம. அப்போதடிகளாரை சொன்ன உடனே திருளும் உணர்வில்லால் திருமையேன் யான் என்றார். நீ சொன்னதிலிருந்து நீ யாருன்னு உன்னுடைய பெருமையை உணர்ந்து கொள்ள முடியாத சிறியவன் நான். பார்த்தீங்களா? சைவ சித்தாந்த சாஸ்திரத்தில் ஒரு பாடல் வருது. அதாவது சைவமாம் சமயம் சாரும் என்ன சேர்ந்தாலும் அந்த பணிதல் வாதம் எல்லாருக்கும் வராங்க. பணிதல் அவருக்கு வந்துட்டு அப்பேற்பட்ட பணிதல். திருளும் உணர்வில்லா சிறுமையே யாருனாரு. கேட்ட உடனே அப்பூதிரிகளார் அந்த பெருமை, ஐயோ ஆடுறாரு ஓடுறாரு, ஓடி போய் எல்லாரையும் கூட்டிட்டு வராரு. திருநாவுக்கரசர் வந்துட்டாரு, வாங்க வாங்க வாங்க, பூண்டவரும் சுத்தமெல்லாம் கொண்டு மீள புறப்பட்டாரு. எல்லாம் சுற்றத்தார போற எல்லாரையும் போய் கூட்டி விட்டாரு. மூண்ட பெரும் மகிழ்ச்சியினால் முன் செய்வது அறியாதுன்னு ஒரு வார்த்தை ஓடுறாரு கேட்கிறாரு. மூண்ட மகிழ்ச்சி வந்துடுது. அதனால என்ன ஆச்சுன்னா முதல்ல எதை செய்யறதுங்கிற அவருக்கு மறந்து போச்சு. திருநாவுக்கரசர் கேள்விப்பட புறப்பட்டார். எல்லாரையும் கூப்பிடுறாரு, வாங்க திருநாசம் வேண்டார், திருநாசம் வேண்டார், வாங்க 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 கூப்பிடுறாரு. ஊர் போறாங்க, எல்லாம் வந்தாங்க. மூண்ட பெரும் மகிழ்ச்சியினால் முன் செய்வது அறியாது. என்ன முன் செய்யணும்? திருநாவுக்கரசர் தெரிஞ்சு போச்சு. உடனே பாதங்களை வந்து தண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பாதத்தை துடைக்க துணி கொடுத்துருக்கோம். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஆசன் போட்டு உட்காந்து அப்புறம் போய் கூப்பிட போயிருக்கோம். இதை செய்யல. அவர் மகிழ்ச்சியில பார்த்தீங்களா என்ன செய்யறது தெரியாம போயிருக்கு.
உண்டவரும் மகிழ்ச்சியினால் முன் செய்வதறியாது ஈண்டவனை அகழ்ந்தெய்து இல்லவருக்கும் வல்ல மக்களவருக்கும் ஆண்ட அரசு ஓகை உரைத்து ஆர்வமுற பூண்டவரை சுத்தமெல்லாம் கொண்டு மீள புறப்பட்டார். எல்லாரும் வந்துட்டாங்க. அதுக்கு முருகசாமியை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி ஒரு நாக்கால் உட்கார வச்சு பாட்டு பூஜை பண்றாங்க. ஏன் அடியாரு உடல் முழுவதும் குளிக்க வைக்க வேண்டியதானே? உடல் முழுவதும் அவங்க காலையிலே குளிச்சிருப்பாங்க. இவங்க குளிக்க வச்சுட்டாங்க இருக்கிறாங்க. பாதத்துக்கு ஏன் பூஜை பண்றது? இவங்க ஒரு கோயிலுக்கு கூட உட்கார்ந்துருக்கலாம், உட்காராம இருக்கலாம், அப்படியே பார்த்துட்டு நடந்தே வந்திருக்கலாம். என்னத்தை பண்ணாலும் அந்த பாதம் அந்த கோயிலை பட்டிருக்கல. எல்லா கோயிலுடைய பாதம் நெரிச்ச பாதம் தான் அந்த பாதம். அதுக்குதான் பாத பூஜை பண்றது, தலை பூஜை பண்றது இல்லை. தலைக்கு பூஜை பண்றது இல்லை, பாதத்துக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. 14 வருஷம் ராமனுடைய திருவனைத்தான் பண்ணி வச்சிருந்தா நந்தி கிராமத்துல. அந்த பாத பூஜை பண்ணி அந்த பாதம் கழுவுனாரு அந்த தண்ணி, அதை எடுத்து எல்லாரும் குடிச்சாங்க. உள்ளும் பூரித்தார் அப்படின்னு சொல்றாரு சேர்க்கிறார். உள்ளம் உலகத்தில் குடிச்சாரு. உள்ளும் பூரித்தார் தான் குடிச்சாரு. உள்ளம் பூரித்தார், அதெல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சார். அதுக்கு பிறகு திருநீர் கொடுங்கன்னு கேட்டார். அவர்கிட்ட திருநீர் பையன் ஒரு துறவி எப்படி இருந்திருக்கிறாருன்னு பாருங்க. துறவினா திருநாமேஸ்வரம் போறதே இருக்கணும். நான் இந்த பெரிய பை வச்சுக்கணும். இங்க இருக்கிற சாமியார்கிட்டவே யாருக்கிட்டமே எங்கிட்ட இருக்கிற மாதிரி பெரிய பை இருக்காது. அத்த பெரிய பையை விபூதி வச்சுக்கலாம். திருநாமேஸ்வரம் விபூதியே வச்சுக்கல. ஏன்? அதை வச்சுதான் திருநீர் தீர்ந்து போனா வாங்கணுங்கிற கவலை வரும். அப்புறம் அது தொடையா பார்த்துக்கணுங்கிற கவலை வரும். ஏன் இந்த அமைப்பு? எத்தனை பேர் கூட இருக்கிறாங்க, யாராவது விபூதி கொண்டா கொடுத்துட்டு போறாங்க. மாதம் நிறை திருநீர் காப்பேந்தி அவர் கொண்டு வரா திருநீர் கப்பலை கொண்டாந்து விட்டார். இவர்கிட்ட இந்த திருநீர் கொடுங்க. எல்லாரும் திருநீர் கூட வைக்காத பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு இந்த மறுமாத்த தாண்டகம்னு ஒரு தாண்டகம் பண்ணார். அதுக்கு பேர் மறுமாத்த தாண்டகம்னு பேர். அதுல போய் அப்பா இப்படி சாமியாரா போயிட்டே நீ, உனக்கு யாரு சோறு போடுவா, நீ எங்க போய் படிப்ப, என்ன செய்வ அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, எங்க நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இட்டு உண்பார். இட்டு உண்பார் என்ன? அவங்களா திங்க மாட்டாங்க, அடுத்த போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்படி யாராவது போடுற போது விளக்கிற ஆளுக்கு தான் நீ என்ன பண்ணுவேன்? விளக்காத ஐயம். விளக்கிற ஆளுகளை யாரு? மறுமாற்ற தாண்டத்தில் வர பாட்டு இருக்கு. அட்டு உண்பார், சமத்தை தான் சாப்பிடுவாங்க. இட்டு உண்பார், விளக்கார் ஐயம். சரி, எங்க போய் படிப்பேன்? என்னுடைய அம்மா பூமாதேவி எந்த இடத்துல போய் நான் படுத்தாரு என் மகன் வந்துட்டானே அணைச்சு பார்த்துக்குவாங்க. பூமி தேவி உடன் கிடந்தால் புரட்டாள். எந்த இடத்துல போய் படுத்தாலும் என் இடத்துல படுக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டான் அவன். இப்பேற்பட்ட துறவு பாருங்க. அட்டு உண்பார், இட்டு உண்பார், விளக்காரையும் பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டாள். அப்பேற்பட்ட துறவி போய் விபூதி பைய வைப்பார். திருநாவுக்கரசர் விபூதி பையன் கூட வச்சுக்கிறீங்கன்னு எதிர தெரியுதுன்னா அப்பவே தான் தெரியுது. மற்ற பிராணத்தை கண்டுபிடிக்க முடியாது. இப்படி எல்லாரும் விபூதி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு மனைவியார பார்த்தார். மனைவியை பார்த்து, இன்னைக்கு திருநாவுக்கரசர் சுவாமி வந்திருக்கிறாரு, நாம என்ன தவறு செஞ்சோமோ அப்படின்னு சொல்லி சாலஞ்சமே சமைக்க சொன்னாரு. நாம செய்த தவ பேர் தான் இன்னைக்கு சுவாமிகள் நம்ம வீட்டுக்கு எழுந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் சமைக்கிறாங்க. சாதமெல்லாம் சமைச்சாச்சு. எதை வேணும்? இந்த அப்பூஜை பிராணத்தினை மட்டும்தான் நாயன்மாருக்கு 2 குழந்தை இருந்ததா தெரியும். வேற யாருக்கு 2 குழந்தைதாக சட்டத்தில் வரலாறே கிடையாது. அதுலயும் இன்னொரு குழந்தை இருந்ததுன்னு சொல்லிட்டு மூத்த திருநாவுக்கரசேன்னு ஒரு வார்த்தை வாழ்றதுனால இன்னொரு திருநாவுக்கரசர் இருப்பாருன்னு நினைச்சிருக்கிற முடியாது. போய் சுவாமி சாப்பிடும் போது இலை கொண்டு வாப்பானாங்க. இந்த மாலை
வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? அந்த சொன்னுடனே நல்லாதாய் தந்தையவன் நானது செய்ய பெற்றேன் என்று கொல்லையில் விரைந்து புக்கு தோட்டத்து உள்புக்கு பெரிய வாழை மல்லரங்குறுத்த ஈரும் பொழுதில் வாழாதா ஒன்று அல்லருக்கு அழகி சோற அவன் கையில் தீண்டிற்று. வேகமா ஓடி போய் இலை இறக்கிறான். நான் என்ன தவறு செஞ்சதோ நல்லதாய் தந்தைங்கிறான். எங்கே குழந்தைய சொல்லபடி கேட்குது. தாய் தகப்பனுக்கு எந்த குழந்தையாலும் அடங்குறான். அடக்குது அளவு அடங்கிறது இல்லை. ஒரு பெரியவரே பொய் பேசாத வீட்டுலாம் சாப்பிடுவோம்னு வெள்ளம் எடுத்தார். பொய் பேசாத வீட்டில் சாப்பிடுவோம். ஊரூரா போனார். போய் விசாரிக்கிறது. இந்த ஊரில் யாரும் பொய் பேசாத இருந்தாங்க. ஏன் ஐயா குழம்பு கேட்டாளா இருக்கிறேன். இந்த ஊருக்கார உலகத்தினருக்கெல்லாம் பொய் பேசுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அவன் பேசுறது மட்டும் இல்லை, இப்படியே சொல்லிட்டேன். முதலான ஒரு ஏதாவது காய் கனி ஏதாவது தண்ணி கட்டி குடிச்சு கிடந்தாரு. அப்புறம் ஒரு ஊருக்கு போனாரு. போன உடனே இந்த ஊரில் யாராவது பொய் பேசுறாங்க. ஒரு ஆள் இருக்காருங்க, அவர் பொய் பேச மாட்டார். அப்போ அவர்கிட்ட போனார். வாங்க உட்காருங்க, என்ன உங்களை பற்றி ஒன்று கேள்விப்பட்டேன், உங்கள்கிட்ட கேட்டு போகிறான்னு வந்தேன் அப்படின்னாரு. என்னங்க என்னாரு? இந்த உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னாரு? ஒரே ஒரு குழந்தைங்கனாரு. இங்கே வெளியே விசாரித்தா 4 குழந்தைன்னு சொல்லிவிட்டு 4 குழந்தைங்க. உங்களுக்கு ஏதாவது பணம் கணக்கு வச்சிருக்கா? ஏழைங்களா பரம ஏழைங்களா? பணம் ஒரு 20 லட்சம் இருக்குங்க, அவ்வளோதாங்க. இங்கே கேட்டால் 100 கோடி இருக்குன்னு சொல்லிவிட்டு 100 கோடி சொந்தக்காரர் அவர். 4 குழந்தைன்னு சொல்லிவிட்டு இருக்காங்க. எல்லாம் எப்படி சொல்ல? அவருக்கு வயசு என்னன்னு கேட்டாங்க. வயசு 89 ஆகுங்க. 89. காமாட்சியாவுக்கு 89 தான் நடக்குது. 89 ஆகுங்க. அவர்கிட்ட கேட்டா எனக்கு வயசு 15ங்க. இது என்னடா அது? அண்ட புழு ஆகாச புழு நாட்டம் பண்ணீங்களா? எல்லாரும் வந்தால் பெரிய போய் பேசுறேன் அப்படின்னு நினைச்சாரு. என்னங்க வெளியே ஒன்று சொல்றாங்க, நீங்க ஒன்று சொல்றீங்களே. உங்களுக்கு பார்த்தாவே 90 வயசு 100 வயசு பார்த்தீங்கன்னா 16 வயசுங்கிறீங்களே அப்படின்னு கேட்டாரு. 4 பையன்னு சொன்னாங்க, 1 பையன்னு சொல்றீங்க. 100 கோடி இருக்குன்னாங்க, ஒரு 20 லட்சம் இருக்கிறீங்க. அப்போ அவர் சொன்னாரு, அப்பா 100 கோடி பணம் இருக்குது. நான் வந்து கோயில் கட்டுறதுக்கு, அன்னதானத்துக்கு, நல்ல காரியங்களுக்கு, சுப நிகழ்ச்சிகளுக்கு, பரம ஏழைகளுக்காக என்ன செலவு செஞ்சனும் அந்த பணம் இதுவரைக்கும் செலவானது 20 லட்சம் தான். அதுதான் என் பணம். இதெல்லாம் விட்டுட்டு போறதுடா. விட்டுட்டு போறவங்க நிறையா கிடக்குது பெட்டியில. நான் எடுத்துட்டு போன வர 20 லட்சம் நான் செஞ்சதெல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். யாராருக்கு என்னென்ன செஞ்சேன்னு அதெல்லாம் நான் எடுத்துட்டு போறது. அப்படியா? இது வரைக்கும் இந்த யோசனை யாரும் சொல்லியே. இதெல்லாம் இந்த கூட்டத்திலேயே விட்டுட்டு போற ஆளுதான் நிறைய பண்ண. எடுத்துட்டு போற ஆளு குறைவா தான் இருக்கு. கொஞ்சம் தரவு செஞ்சு எடுத்துட்டு போங்க. இணையாம் அளவு நாம் செய்த புண்ணியம் சிவலோகம் சித்திக்கும், இது சத்தியம். பட்டினத்தார் சொல்றாரு, ஒரு திணையளவாவது ஒரு திறமை செய்யலாம். அதனால் சொல்றாரு, அணுவில் பிளவளவேனும் பகிர் பண்ணுங்கள், நொய்யில் பிளவளவே நொய்யில் செய்த பாத்தியான்னு பகிர்ந்து விடுறாங்க. சரி, செல்லம் தெரிஞ்சு போட்டு வயசு சொன்னீங்க. வயசு ஆமாங்க. நான் தினந்தோறும் காலையில் 1 மணி நேரம் கோயிலுக்கு போவேன், மாலையில் 1 மணி நேரம் கோயிலுக்கு போவேன். 2 மணி நேரமாக ஒரு நாளைக்கு. அப்புறம் எங்கேயாவது சொற்பொழிவு இருந்தால் அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போய் கேட்பேன். திருவாசகம் படித்தாங்கன்னா அங்கே போய் படிப்பேன். உழவாறு பணி போனாங்கன்னா அங்கே போவேன். இப்படி இது வரைக்கும் நான் எங்கெங்கே போய் இந்த அருட்பணியில் கலந்து விடுதோ அந்த நேரத்தெல்லாம் குறித்து வச்சுக்கிறேன். அதெல்லாம் கூட்டி பார்த்தோம்னா எனக்கு 5 வயசு தாங்க ஆகுது. மற்ற அதுபோக வேலை ஒன்று 5 வயசு தாங்க.
அப்படின்னாங்க. 4 பையன் சொன்னாங்க. அது என்ன பாருங்க, பெரியவன் கருப்புசாமி, அவன் பேர் கருப்புசாமி, பெரிய பையன் பேரு. அங்கிட்டே கத்துறான், ஏன் பேசாம உட்கார்ந்து முடியாது இருந்தாங்க, பேசாம உட்கார்ந்து முடியலையா, பார்த்து வரைக்கும் அப்படிங்கிறான். அவன் பெரிய பையனுங்க. புராசாமி அடுத்த பையன், ஏன்பா என் உயிரை வாங்க, எப்ப சாமின்னு சொல்லு, உன் சேவையடி கிளம்பி நாங்கள் செஞ்சிடறோம். அவர் 2வது பையன். ஓ வெள்ளச்சாமி 3வது பையன். இன்னொருத்தர கூப்பிட்டீங்கன்னா வந்து உததான் கிடைச்சிக்கிறான். அவன் 4வது பையன் கூப்பிட்டாரு, ராமலிங்கம், அவன் பேர் ராமலிங்கம். நேரா வந்தான், அப்பா காலில் விழுந்து விட்டான், வந்திருக்கிற பெரியவர் காலில் விழுந்து விட்டான், கையை கட்டி வாய் வச்சுட்டு, அப்பா ஏன் கூப்பிட்டீங்க, இதுதாங்க என் பிள்ளை. அந்த 3 என்னை கொல்ல வந்த எமனுங்க, என்னை கொல்ற எமனுங்க அங்க வந்திருக்கு அப்படின்னாரு. ஆலை எரிபோன்று அயலானும் சால மனை கட்டளிக்க மனையாலும் அப்பையார் ஒரு பாட்டு பாடுறாங்க. இப்போ நம்ம சொல்ல முடியாத குழந்தைங்க இருந்தால் அது அஷ்டமத்து சனிங்கிறான். 8ஆம் இடத்து சனி, 8ஆம் இடத்துல இருக்கிற சனிங்க இந்த 3 அப்படின்னா அப்போ தெரியல இப்படியா படம் வந்துட்டு, நல்லதாய் தந்தையாவ, நல்லதாய் நல்ல தந்தை, நல்லதாய் தந்தையாவ நானது செய்ய பெற்றேன் என்று ஒல்லையில் விரைந்து முக்கு வேகமாக ஓடிப்போய் அந்த வாழை இலைய விரிஞ்சலையா அருகில அவனுக்கு வைக்கிற அறிவு பாருங்க. விரிஞ்சலையா இருக்கோம்னா அதுல ஏதாவது காக்கா குருவி உட்கார்ந்து எச்சப்பட்டு விட்டுருக்காங்க. குருவிகள் அது போய் உட்கார்தான். அதை தவிர இன்னொன்று என்னன்னா, வாழை இலை விரிஞ்சிருக்கிற இலையில பாம்பு போய் படுத்து அதை விஷத்தை கட்டி வைக்கு. வாழை இலையை மட்டும் கழுவாம சாப்பிடவே கூடாது, அதுல விஷம் இருக்கு. அதனால அவன் பாருங்க குருத்த இருக்கிறான், குருத்த விரியாத இலைய. நாளைக்கு அது விரிய மல்லலன் குருத்த ஈரும் போதில் வாழ் அறாத பாம்பு வாழாரா என்று அல்லலுக்கு அணிவித்தோல அவன் கையில் தீண்டிட்டு கடிச்சிடுது. அப்படியே இலையை அறுத்து கையில் எடுத்தான், பார்த்தான். அதான் சிவபெருமான் எடுத்து சுத்திக்கிற பாம்பு இங்கிருந்து வந்தது. பெருமாளுங்கிற படுக்கையா இருக்க வேண்டிய பாம்பை என்னையா வந்து கிடைச்சது. சரி நீ கிடைச்சா கிடைக்கும். எங்க அம்மா எந்த வேலையிட்டாங்கன்னா அந்த வேலையை நான் செஞ்சுட்டு என் உயிர் போனா போயிட்டு அப்படின்னு அந்த பெசன் தலைக்கு ஏறி அவன் கீழே விழுவதற்கு முன்ன வேகமாக ஓடி வரானுங்க அந்த இலையை கொட்டி கொடுக்கணும். ஏன்னா இங்க வழியில விழுந்து செத்து போனான்னா அங்க அண்ணனா நின்று போய் என்ன காரணம் தெரியுமா, யாராவது பார்த்தவங்க போய் சொல்லிடுவாங்க உங்க பையன் பாம்பு எடுத்து செத்து போனான்னு. எங்க வீட்டுல போய் விழுந்து செத்து போடுறோம். நாங்க அம்மா எங்களை தூக்கி ஓரத்தை போட்டு சாமியார் சோறு போட்டு போக சொல்லிட்டு அப்புறம் என்னை பண்ணி அடக்கம் பண்ணிடுவாங்க. அவனுக்கு இருக்கிற அறிவு பாருங்க. இந்த ஞானம் யாருக்காவது வருமா? அப்படியே வேகம் ஓடி வந்து தாயார் வாழ் வைத்து படிமேல் மடிமேல் வீழ்ந்தான். மடிமேல விழுந்தான். மகன் விழுந்த உடனே இப்படி கண்ணை திறந்து பார்த்தான். நீல நிறமா இருந்தது. ஓ விஷங்க எடுத்து செத்து போயிட்டான், விஷங்க எடுத்து செத்து போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே ஒரு வாரத்தை தூக்கி போட்டு ஒரு பாயை வச்சு சுருட்டி அப்படியே வாரத்தை தூக்கி வச்சுட்டாங்க. பிறரும் முதல்வன் தன்னை பாயினில் பெய்தும் மூடி அந்த வீட்டுக்கு பின்பக்கத்தில் ஒரு திண்ணை கிடந்த திண்ணையை கொண்டு வச்சுட்டாங்க. புறமனை முன்னில் பாங்குவோர் விடையணியில் மறைத்து வைத்து அரை இது தெரியாவண்ணம் இப்படி ஒரு செயல் நடந்ததே அவருக்கு தெரியக்கூடாது. அறையது தெரியாவண்ணம் அமுது செய்விப்போம் என்று விரலுடைய தொண்டனார்வால் விரைந்து வந்தாங்க. 2 பேரும் கீழே விழுந்து கும்பிட்டாங்க. சுவாமி எழுந்து வந்து சாப்பிட்டு
எங்களை ஆட்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? எங்கள் குடி முழுதும் ஆட்கொள்வீர். எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உங்களுடைய அருள் வேணுங்கன்னா செத்து போட கேட்டு எங்கள் குடி முழுதும் ஆட்கொள்வீர்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை சொல்ற போதே அப்பூதிரிகளார நம்மையாருடைய வாக்கில் ஏதோ ஒரு தடுமாற்றம் தெரிஞ்சது. விபூதி கொடுத்தாரு, அவர் வாங்கினாரு. அப்புறம் ஒரு பையன் வாங்கிட்டான், இன்னொரு பையனை இங்கே மூத்த திருநாவுக்கரசர் எங்கேன்னு கேட்டாரு. இந்த பஞ்சமா பாதகம் சொன்ன அதுல முதல் இடத்துல இருக்கிறது பொய் சொல்லாம, பொய் சொல்லக்கூடாது. அப்ப செத்து போனான்னு உண்மையை சொல்லாம, உண்மையும் சொல்லக்கூடாது, உண்மையும் சொல்லக்கூடாது, பொய்யும் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? அவர் பாருங்க எப்பேற்பட்ட வார்த்தை போடுறாரு. இப்போ இங்க வந்து உதவான், இப்ப உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில அவன் இல்லை. ஆனா இருக்கிறான். இப்ப உங்களுக்கு வந்து உதவி செய்ய உங்கள்கிட்ட வந்து கூலி வாங்குற நிலையில அவன் இல்லை. இப்போ இங்க வந்து உதவான். நீ கேட்ட திருநாவல் சொல்றாரு, நீ பொய் பேசுறீன்னு சொல்றாரு. நீ பொய் பேசுறேன்னு சொல்லி அவர் திருநாவல் இந்த விட ஞானி அவரு. நீ சொன்னது மெய்தான், இன்னொரு விளக்கமா சொல்லிருக்கிறாரு. நீ சொன்னது மெய்தான், மெய் விரித்து உரையும். நீ சொன்னது மெய்தாப்பா, எனக்கு தெரியும், அதுக்கு விரித்து சொல்லி என்ன நடந்தது? அப்புறம் என்ன செய்யறது? பாம்பு கடிச்சு இறந்து போனானுங்க, முன்னே தூக்கிட்டு வந்து முன்னால போட்டு அந்த பாட்டு இன்றைக்கும் அந்த பாடலை திறந்தோடு யாரு ஓதுறீங்களோ அவங்க சொன்ன விஷயம் அடைந்து போயிடும். இன்றைக்கும் ஒரு சாய் ஒருத்தர் எங்களுக்கு தெரிஞ்சவரு, பாம்பு கிடைக்க விட்ட பாடம் படிக்கிறவரு, அதுகிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருந்தோம். ஏன் பாம்பு கிடைக்க என்ன மந்திரம் சொல்றீங்கன்னு கேட்டோம். உங்க திருநாளுக்கு சொல்ல மந்திரம் தாங்க. ஒன்று கொலாம சிந்தை உயர்வரைன்னு ஒரு பாட்டு பாடி 10 பாட்டு படிக்கிறாரு. அந்த பாடல் 10 பாடிட்டார் விசக்கடிக்க பார்த்து சாய்வு அதை வச்சு பிழைக்கிறாங்க. நம்ம நண்பர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னா பாம்பு கடி மந்திர திருநாவல் பாடல் சொல்லிட்டு யாராவது கேட்கிறாங்கன்னா அப்படியே அந்த 7வது வேகத்துல தான் அந்த குழந்தை இருந்து 8ஆம் வேகத்துக்கு போய் சாகிற மயங்கிட்டு உள்ள இருக்குது, நீர் உள்ள இருக்குது. பாடலை பாடி எழுப்பிட்டாரு. எழுந்துட்டுனா எவ்வளவு சந்தோஷப்படணும். எந்திரிச்சானே வருத்தப்படுறாரு. என்ன வருத்தம்? பெரியவர் அமுது செய்ய சிறிது இடையூறு செய்தான் இவன் இந்த சிந்தை வந்தான். நீ வந்ததுனால அடியார் அமுது செய்ய வீணா போச்சு. பெரியவர் அமுது செய்ய சிறிது இடையூறு செய்தான் இவன் இந்த சிந்தை வந்தான். அதன் பிறகு கவலைப்படாது, நான் இருந்து சாப்பிட்டு தான் போவேன், நான் சாப்பிடாம போவேன்னு நினைச்சாரு. அதுக்கு பிறகு அந்த பழுது புகுந்தது தீர இருந்தாலும் உயிர் போய் அப்புறம் வந்துடுதில்ல. வீடெல்லாம் வெள்ளை அடிச்சு பதிஞ்சாணம் போட்டு மெழுகி கோலம் போட்டு அதுக்கு பிறகு சாதம் புதுசாக சமைச்சு பழுது புகுந்தது தீர பவித்திரமாம் செய்ய முடிந்து அப்புறம் இருந்து அவர் வீட்டில் இருந்து சாப்பிட்றாரு. அப்போ 2 பேர் பக்கத்தில் அடியார் பக்கத்தில் உட்காந்து குறிப்பறிஞ்சு பரிமாறுறாங்க. திருநாவல் சொல்லுவானே இத்தனை நாளைக்கு இப்போ நீங்க வந்து உங்களுக்கு அன்னம் படைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சதே குறிப்பறிந்து பரிமாறினாங்க. குறிப்பறிகிறது பல பேருக்கு இருக்கிறது, எல்லாருக்கும் இந்த குறிப்பறிதல் வராது. ஒரு ஆள் ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டாரு, அவனுக்கு பாகக்காய் பிடிக்காது. அவங்க வீட்டில் அவர் தோட்டத்தில் பாவக்காய் விளைஞ்சிருக்குது. அன்னைக்கு பாவக்காய் பொரியல் செஞ்சுட்டாங்க. பாவக்காய் பொரியல் பாகல் இவருக்கு சில வேற கேட்டு வச்ச உடனே கேட்காம வச்சுட்டாங்க. ஒரு ஆளுக்கு அது அவருக்கு சொந்த நேரத்தில் விளைஞ்சு அள்ளி வச்சுட்டாங்க. அவனிடம் பண்ணாது பிடிக்காதது இதை முதல்ல சாப்பிடுவோம், இதை முதல்ல சாப்பிட்டோம்னா அப்புறம் மற்றெல்லாம் சாம்பார் ரசம் குழம்பெல்லாம் வாங்கி சாப்பிட்டான்னு
எடுத்து வாயில் போடுற மூஞ்சியில வேறுபாடு தெரியுமா? சரி, கஷ்டப்பட்டு சாப்பிட்றாருங்க. அம்மாவுக்கு இது பார்த்தா வருத்தப்படுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவன் கீழே குடிஞ்சுட்டானே சாப்பிட்டுக்கிறான். இந்த அம்மா நின்றுட்டு பார்த்தவன் உருளைக்கிழங்கு வச்சுக்கிறான், முட்டைக்கோஸ் வச்சுக்கிறான், புடலங்காய் கூட்டு வச்சுக்கிறான், சாம்பார் போட்டுக்கிறான். அதெல்லாம் திங்காம அதெல்லாம் இவருக்கு பிடிக்காத நடக்குது. பாகற்காயை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு அன்னைக்கு அவர் வீட்டில் எத்தனை சமைச்சதுன்னா அத்தனை மணி நேரம் குப்பர் கொட்டிட்டு இலையில. அம்மா, இதை விட வேற கொலையே இல்லையே, இப்படிதான் என் உயிரை வாங்குற, என் மூஞ்சி பார்த்தா தெரியாதவனுக்கு, நான் சந்தோஷமா சாப்பிட்றேன் விரும்ப சாப்பிட்றேன் தெரியாதவனுக்கு அப்படின்னு சொல்ற. அது போல கிழவன் பணி 2 பேரும் பக்கத்தில் உட்கார்ந்து குறிப்புடந்து பரிமாறினாங்க. அப்பூதியடிகளார திருநாவுக்கரசர் பாடின தேவாரத்தில் வச்சு பாடினார். அஞ்சி போய் கைமெனிய அலரோம்பும் அப்பூதியின்னு தேவாரத்தில் அந்த அடி வருது. ஆகவனியம், கார்கபத்தியம், தட்சிணாகிரிங்கிற 3 வேண்டு திறந்தோறும் செய்வாரு. தன்னுடைய சொத்து முழுவதையும் தர்மத்துக்காக எழுதி வச்சாரு. திருநாவுக்கரசரையே நினைச்சு திருநாவுக்கரசருக்கு முன்னால் வீடு பேர் பெற்றார். அதுபோக இன்னொன்று என்னன்னா, அவர் ஐயர், இவர் வேளாளர். எந்த ஐயராவது வேளாளர் குருவா கொள்வானா? ஒரு ஐயர் ஒரு குருவா கொள்வாங்க. இவர் சைவ பிள்ளைக்கு, இவர் காரியாத்த வேளாளர் திருநாவுக்கரசர். ஒரு வெள்ளாளரை ஒரு ஐயர் குருவா கொண்டிருக்காருன்னா அது எங்கே சாதி எங்கே? அது காலத்தில் யாரா இருந்து ஞானத்துக்கு எது யாரா இருந்து அப்பேற்பட்ட திருநாவுக்கரசர் குருவானது ஆண்டவனுடைய அருளால அப்பூதியடிகள் இறைவனுடைய திருவடி போய் சேர்ந்தார்கள். எல்லாரும்